ஒரு குரு ஒருத்தர் தன்னுடைய சீடர்களை சோதிக்க விரும்புகிறாரு. அப்போ ஒரு நாள் குரு தன்னுடைய சீடர்கள் கிட்ட ஆளுக்கு ஒரு ஒரு தேங்காயை கையில் கொடுத்துட்டு, இதை யாருமே கவனிக்காத இடத்துல, யாருமே பார்க்காத இடத்துல போய் உடைச்சிட்டு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த சீடர்கள் எல்லாமே இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான், குரு சொன்னதை மதித்து நாம் அதன்படியே செய்யணும்னு சொல்லி அந்த தேங்காயை எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு ஒரு இடமா புறப்படுறாங்க. அதே மாதிரி எல்லாருமே அந்த தேங்காயை உடைச்சிட்டு திருப்பி வராங்க. ஓரமான ஒதுக்குப்புறங்கள், குகைகள், பள்ளத்தாக்குகள் இந்த மாதிரியான யாருமே பார்க்காத இடத்துக்கு போய் அந்த தேங்காயை உடைக்கிறாங்க. அந்த மாதிரி திரும்பி வந்து எல்லா தேங்காயும் குரு கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சீடர்களில் ஒரே ஒரு சீடர் மட்டும் அவ்வளோ நேரமாகியும் திருப்பி வரல. கடைசியாக ரொம்ப நேரம் கழித்து திருப்பி வராரு. ஆனால் அவருடைய தேங்காய் வந்து உடைக்கப்படலை. அப்போ எல்லாருமே வருத்தப்பட்டு கேட்குறாங்க, ஏன் நீ இந்த தேங்காயை உடைக்கலை? யாருமே இல்லாத இடங்கிறது உனக்கு கிடைக்கவே இல்லையா? நீ என் கூட வந்திருந்தன்னா நான் உனக்கு அந்த மாதிரி ஒரு இடத்த காமிச்சிருப்பனே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆளாளுக்கு அவர்கிட்ட பேசுகிறாங்க. அதுக்கு அந்த சீடர் பதில் சொல்கிறாரு, நான் எல்லா இடத்துக்குமே போய் பார்த்தேன். ஆனால் நான் எந்த இடத்துக்கு போனாலும் கடவுளினுடைய கண்கள் என்னுடைய கண்கள் வழியாக என்னை பார்க்குறத நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போது நான் எங்கே போனாலும் கடவுளினுடைய கண்ணிலேருந்து என்னால் தப்பிக்கவே முடியாதுங்கிறத நான் உணர்கிறேன். அதனால தான் தேங்காயை உடைக்காமல் திருப்பி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே குருவுக்கு ரொம்ப சந்தோஷமாகி அந்த சீடனை கட்டி தழுவி, நீ சுய விடுதலை பெற்றுவிட்டாய், அதோட கூட இந்த நான் வச்ச தேர்வுலையும் நீ தேர்ச்சி பெற்றுட்ட அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டுறாரு. இந்த கதையை நமக்கு சொல்லிட்டு, இதே மாதிரி தான் நாமளும் பல நேரங்களில் யாருமே நம்மளை கவனிக்கலைன்னு சொல்லி பல விஷயங்களை நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஆனால் எல்லா இடத்துலையுமே அந்த பரம்பொருளினுடைய இருப்புங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த கடவுளினுடைய இருப்பு நம்மளுடைய எண்ணங்கள், செயல்கள், நோக்கங்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு சாட்சியாக இருக்குது. அந்த இறைவனுடைய இருப்பு நமக்குள்ளே இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட அது சக்தி வாய்ந்தது. அப்போது அதை தான் மாஸ்டர் சொல்கிறாங்க, நீ கடவுளை தேடும்போது ஒன்றை நீ கண்டுபிடிப்ப, அப்படி ஒன்றை நீ கண்டுபிடிக்கும்போது அங்கே கடவுளை பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது உன்னை தேடு, கடவுளை கண்டுகொள் அப்படிங்கிறது. ஏன்னா அவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. நாம் நம்மளுடைய தியானத்தின் மூலமாக, அந்த பயிற்சியின் மூலமாக நமக்குள்ளே இருக்கிற உணர்வுறு நிலையை ஒழுங்கான கண்ணாடியாக மாற்றுறோம். அப்படி மாற்றும்போது அந்த கண்ணாடி வழியாக நம்மளையே நாம் பார்க்குறோம். அப்படி நம்மளை நாம் அடையாளம் காணும்போது அங்கே இறைவனுடைய வெளிப்பாடு தெரியுது. அந்த உயர்ந்த ஒன்றை நோக்கிய பயணத்திற்கு தியானம் நமக்கு வாகனமாக இருக்குது.